வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்க ஐயா. மாப்பிள்ளை வீட்டுல போடுற தாலி மாடல ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி நல்லபடியா செஞ்சு கொடுங்க ஐயா. ஆமாமா, அந்த மாடல் போட்டோ நீங்க அனுப்புனது இருக்கு, அதே மாதிரி பண்ணிடலாம். அப்போ நான் கிளம்புறேன். எல்லாம் நல்லதே நடக்கும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வரங்கய்யா. வரங்கம்மா, போயிட்டு வரேங்க. வாங்க. சமந்தி, நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு இருக்கிற விசேஷம் மனசுக்கு நிறைவா நல்லபடியா நடந்துருச்சு. இதே மாதிரி கல்யாணம் வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் சம்பந்தியம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல மருமகன்னு மகா மாதிரி என் பொண்ணு பேரு வாங்கணும். அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அம்மா கிட்ட இப்பவே அந்த பேரை வாங்கிட்டா மேகனா. என்னம்மா? ஆமா, எப்படா அவ எங்க வீட்டுக்கு வரப்போறான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சம்மதி அம்மா. இதை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும்? மகா, இன்னைக்கு மாதிரியே நீதான் கல்யாண வேலை எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். நிச்சயமா பாத்துக்கிறேமா. கல்யாணம் இனிமே என்னோட பொறுப்பு. மகா வாக்கு கொடுத்துட்டான்னா அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் மறு வேலையை பாப்பா. ஆமா, அவருடைய ஸ்பெஷலே அதானே. அவளை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அதுக்கப்புறம் நாம கவலைப்பட தேவையே இல்லை. அவ்வளவு சூப்பரா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவா. இவரு வேற ஒருத்தர். மேக்னா, நாங்க போயிட்டு வரோமா. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உன் உடம்ப பாத்துக்கோ. அப்பதான் கல்யாணத்தப்போ இன்னும் அழகா ஜொலிப்ப. வெயில் எல்லாம் ரொம்ப அலையாதம்மா. சரிங்க அத்தை. சமந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் சமந்தி. வா வெண்ணிலா. போமா. வரேன் சமந்தி. செல்வம், வண்டி புக் பண்ணிட்டியாப்பா? தோ புக் பண்றேம்மா. சீக்கிரம் போடு. தம்பி, வண்டியெல்லாம் புக் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கேப் புக் பண்ணி போறதா? இருங்க, நம்ம வண்டியிலே போயிடலாம். மணி. ஐயோ, மொபைல மறந்து உள்ளே வச்சிட்டேன். இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மேக்னா, நீ ஸ்மோக் பண்றது எனக்கு தெரியாத மாதிரி ஷாக் ஆகுற? நான் இப்படிதானே கார்மெண்ட்ஸ்க்கு வந்து புகை விட்டுக்கிட்டே சொன்னியே, இப்ப என்ன திடீர்னு ஒரு பயம்? ஓ, அத்தையும் வெண்ணிலா அண்ணியும் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? அப்ப அவங்களை நினைச்ச ஒரு பயம் இருக்கு. இருக்கணும்ல. என்னடா போனவ எதுக்கு திரும்பி வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என் போனை எங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் இங்க வந்தேன். ஆனா வேணும்டா நான் மொபைல வச்சுட்டு போனேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குதான். என்ன திருப்பி ஏதாவது சொல்லி என்ன மிரட்ட வந்திருக்கியா? நீ என்ன பண்ணாலும் அது கடைசியில எனக்கு சாதகமா தான் முடியும். அப்படி முடிப்ப தெரியும்ல. ஐயோ, நல்லா தெரியுமே. ஒண்ணுக்கு 2 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்குல்ல உனக்கு. மறக்க முடியுமா? ஆனா என்ன ஜெயிச்ச சந்தோஷத்துல இதோ இப்போ தாலி செய்யற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குங்கிற சந்தோஷத்துல நீ எதையாச்சும் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு
சும்மா ஜாலியா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்.